அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவும் சுவையான அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா நம்மளுடைய எல்லார் நினைவிலும் முதல்ல வர்றது இந்த அதிரசம் தான். இந்த அதிரசம் எப்படி ரொம்பவும் ஈஸியா செய்யலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் 2 டம்ளர் பச்சரிசி, அதாவது 400 கிராம் பச்சரிசி எடுத்து தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த அரிசியை நான் 2-3 தடவை நல்லா கிளீன் பண்ணி ஒரு அரிப்பில் தண்ணி வடிகிறதுக்காக எடுத்து வைக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இந்த அரிசியை நான் ஒரு வெள்ளை துணியை விரிச்சு விட்டு அதில் அரிசியை போட்டு லேசாக ஒரு 5 நிமிஷம் நான் உணர விடுறேன். இந்த உணர்ந்த அரிசியை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மாவா திரிச்சு எடுக்க போறேன். இப்ப மாவா திரிச்ச இந்த அரிசியை நம்ம பொடி கண்ணு உள்ள சல்லடையில போட்டு நம்ம சலிச்சு எடுக்கணும். இந்த மாவு வந்து நமக்கு ரொம்பவும் சாஃப்டா கிடைக்கணும். அதனால நம்ம பொடி கண்ணு உள்ள அரிப்புல நம்ம போட்டு இந்த மாவை நம்ம எடுக்கிறோம். இந்த மாவை நம்ம 2-3 தடவை போட்டு மிக்சியில அரைச்சி சல்லடையில போட்டு சலிச்சு ரெடி பண்ணி எடுக்கிறோம். இந்த மாவை நம்ம ரைஸ் மில்ல கொடுத்தனாலும் திரிச்சு வாங்கலாம். அப்படி திரிக்க கொண்டு போனா இதை பட்டு போல திரிச்சு தாங்க நம்ம சொல்லி வாங்கிக்கிடணும். பட்டு போல மாவு திரிக்கலைன்னா சாஃப்டான அதிரசம் நமக்கு கிடைக்காது. கடைசியா உள்ள இந்த குருணையை வந்து உள்ள சேர்த்துறாதீங்க, அதை தயவுசெய்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ மாவு நமக்கு பட்டு போல ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பாகு காய்ச்சணும். இப்போ பாருங்க, 400 கிராம் வெல்லம் எடுத்து நான் வச்சிருக்கேன். இந்த வெல்லம் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கு. இது வந்து நமக்கு ஒரிஜினல் வெல்லம். இப்போ இந்த வெல்லத்தை வந்து நல்லா தட்டி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் தட்டின இந்த பாத்திரத்தை நம்ம இப்போ அடுப்புல வைக்க போறோம். இதுல 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விடுறோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமை வச்சு நம்ம இந்த வெல்லத்தை கிண்டி விடணும். வெல்லம் பிடிச்சிடக்கூடாது. கரண்டியை விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே வர்றோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நமக்கு நல்ல நுரையா பொங்கி வருது. கூடுமான வரைக்கும் 5 நிமிஷம் ஆகும் இந்த வெல்லம் பாகு ரெடி ஆகுறதுக்கு. 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பாகு எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தட்டில் லேசா தண்ணியை ஊற்றி நம்ம இந்த பாகுவையும் சேர்த்து பார்க்குறோம். பார்க்கும்போது தண்ணியில் இந்த பாகு வந்து கரையக்கூடாது. கைட்டு நம்ம லேசா இப்படி எடுக்கும்போது இந்த வெல்லம் வந்து தட்டில் ஒட்டாம திரண்டு வரணும். அதுதான் நமக்கு பக்குவம். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க, நம்ம கைட்டு லேசா எடுக்கும்போது அது தட்டில் ஒட்டாம திரண்டு வருது. நான் கையிலையும் எடுக்கிறேன். எடுக்கும்போது கையில நல்லா உருண்டு திரண்டு இருக்கு. இதுதான் சரியான பக்குவம். இந்த நேரத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு பாகுவை இறக்கி வைக்கும். இதுக்கு ரொம்பவும் முக்கியம் பாகு பதம். இப்ப இந்த பாகு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம திரிச்சு வச்ச மாவுல ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். முறுக்குக்கு நம்ம வந்து எள்ளு சேர்க்கிற மாணிக்கு இந்த அதிரசத்துக்கு நம்ம கசகசா சேர்த்து அதிரசம் செய்யும்போது ரொம்பவும் சுவையா இருக்கும். இந்த மிக்ஸ் பண்ண இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அதிரசத்துக்கு ரெடி பண்ண போறோம். இப்ப பாருங்க, நான் ஒரு பாத்திரத்துல பாதி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாவுல பாகுவை நம்ம சேர்க்கணும். பாகு சேர்க்கறது வந்து நம்ம அரிச்சு சேர்க்கறது ரொம்ப நல்லது. பாகுல வந்து மண்ணு தூசி இருக்கும். அதனால நம்ம இந்த மாவுல பாகு சேர்க்கிற போது அரிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. கூடுமான வரைக்கும் நம்ம நாட்டு வெல்லம், ஒரிஜினல் வெல்லம் வாங்கி நம்ம இந்த அதிரசத்தை ரெடி பண்றோம். கடைகள்ல வந்து வெல்லம் வந்து சீனி பாகுல காய்ச்சின வெல்லமே இருக்கு. அந்த வெல்லம் வந்து அதிரசத்துக்கு வரமாட்டேக்கு. பாகு வந்து கொஞ்சமா நம்ம சேர்த்து நல்லா கிண்டி எடுக்கிறோம். மாவு கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பாகுவை கொஞ்சம் அடுத்து சேர்க்கிறோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாவை நல்லா கிண்டி எடுக்கிறோம். வெள்ளை கலர் மாவு தெரியாதபடிக்கு நம்ம இந்த வெல்லத்தையும் மாவையும் நல்லா கட்டி இல்லாம நல்லா நம்ம கிண்டி எடுத்து ஒன்று போல எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து கொஞ்சம் மாவை சேர்க்கிறோம், கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்க்கிறோம். இப்படி ரெண்டையும் நம்ம சேர்த்து ஈவனா பிசைஞ்சு எடுக்கிறோம். இந்த 400 கிராம் அரிசிக்கு 400 கிராம் வெல்லம் சரியா இருந்தது எனக்கு. பாகு வந்து எனக்கு இதுல மிச்சம் வரல. இந்த மாவு கடைசியில நம்ம தொடும்போது கையில ஒட்டக்கூடாது. உருண்டை பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா உருண்டுகிட்டு ஒட்டாம வரும். இப்ப பாருங்க, நான் இந்த மாவை எடுத்து பார்க்கேன், கையில ஒட்டலை. கையில தட்டி எடுக்கிறோம். அப்பவும் இது வந்து
மாவு அப்போ அதிரசம் செய்யறதுக்கு ரெடியான மாணிக்கு இருக்குது. இப்போ நமக்கு இந்த அதிரச மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு நம்ம இப்போ உடனே சுட்டு எடுக்கணும்னாலும் சுட்டு எடுக்கலாம். அதிரசம் சாஃப்டா இருக்காது. நம்ம 1 நாள் அல்லது 2 நாள் இதை புளிக்க வச்சு நம்ம எடுத்து சுடும்போது நமக்கு சாஃப்டான அதிரசம் கிடைக்கும். அதனால நம்ம 1 நாள் இதை மூடி போட்டு ஓரமா வச்சுக்கிட்டு மறுநாள் நம்ம இந்த அதிரசம் சுட போறோம். சுடும்போது இந்த மாவு வந்து கொஞ்சம் இறுகி தான் வரும், நமக்கு இப்படியே இருக்காது. மறுநாள் இந்த அதிரசத்தை எடுத்து சுட போறேன். முதல்ல வந்து அடுப்புல ஒரு கடாயை வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விட்டு எண்ணெயை ஊத்துறேன். எண்ணெய் காயறதுக்காக நம்ம அடுப்பை ஹைல வச்சு நம்ம எண்ணெயை காய விடுறோம். எண்ணெய் ரொம்ப காய விடக்கூடாது, காஞ்சதும் நம்ம மீடியத்துக்கு மாத்தி விடுறோம் அடுப்பை. ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது எண்ணெய், போடுற அதிரசம் அவ்வளவும் கருகி போகும். அதனால கூடுமான வரைக்கும் நம்ம மீடியத்துல வச்சே நம்ம அதிரசத்தை ரெடி பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையா நான் உருட்டி எடுத்து வைக்கேன். ஒரு 4-5 உருண்டை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அதிரசம் செய்யறதுக்கு ரெடி ஆகும் போது இந்த மாவை ஒன்னொன்னா எடுத்து தட்டி போடுறதுக்கு நமக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம முதல்ல இந்த உருண்டையை எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்ப இந்த உருண்டையை வந்து நான் கையில பிடிக்கிறதுக்கோ தட்டுறதுக்கோ எனக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கு. உங்களுக்கு இந்த உருண்டையை பிடிக்கிறதுக்கோ தட்டுறதுக்கோ ரொம்பவும் கஷ்டமா கடினமா இருந்துச்சுன்னா அந்த மாவை நம்ம அதை லூஸா பிணைஞ்சு எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் வெந்நியை கொதிக்க வச்சு இந்த மாவுல ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதிரசம் சுடுற அளவுக்கு நம்ம இந்த மாவை இலக்கமா எடுத்து வச்சு நம்ம சுடும்போது அதிரசம் ஒழுங்கா வரும். ஏன் மாவு இறுக்கமா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அரிசியினுடைய தன்மையினால இந்த பாகு நிறைய உறிஞ்சிரும். அப்போ மாவு இறுகிரும். பாருங்க, இப்போ ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். இந்த கவர்ல 2 பக்கமும் லேசா எண்ணெயை தடவிக்கிட்டு சின்ன உருண்டை மாவு தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த கவரை லேசா மடிச்சு விட்டு பிளாட்டான ஒரு கிண்ணத்தை தான் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தை வச்சு 2 நேரம் லேசா ப்ரெஸ் பண்ணி சினுக்கோழி வச்சு லேசா ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில போட போறேன். எண்ணெயில போட்டதும் இந்த அதிரசம் மேல எலும்பி பஃபியா வருது பாருங்க. இந்த அதிரசத்தை நம்ம ஒரு சில செகண்ட்ல நம்ம மாத்தி போடணும், இல்லைன்னா அதிரசம் ரொம்பவும் கருகி போகும். எண்ணெயை காயறத நம்ம குறைச்சி வச்சுக்கிறது நல்லது. 2 பக்கமும் ஒரே கலர் கிடைக்கும்படியா நம்ம எடுக்கணும். பக்கத்துல இருந்து இதை ரொம்ப வேகமா செய்யணும். இப்ப பாருங்க, நான் அந்த கண்ணு கரண்டில அதிரசத்தை எடுக்கேன். என்ன அழகா இந்த அதிரசம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இப்ப நான் உள்ளங்கையில இந்த அதிரசத்தை தட்டி போடுறேன் பாருங்க. லேசா எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு உருண்டையை எடுத்து லேசா ப்ரெஸ் பண்ணி ஒரு கம்பியை வச்சு லேசா ஓட்டை போட்டு இதை நான் எண்ணெயில போடுறேன். 2 பக்கமும் ஒரே கலர் கிடைக்கும்படியா நம்ம இந்த அதிரசத்தை நம்ம திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்கணும். இந்த அதிரசத்தை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த உருண்டையை எடுத்து நம்ம லேசா தட்டி ஓட்டை போட்டு எண்ணெய்க்குள்ள போட ரெடி ஆகணும். இப்படி நம்ம அடுத்து ஒன்னொன்னா போட்டு பக்கத்துல நின்று இந்த அதிரசத்தை ரெடி பண்ணி எடுக்கணும். அதிரசம் பெருசா கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம ரொம்பவும் இலக்கமா தட்டி போட்டோம்னா அதிரசம் எண்ணெய் குடிக்கும். அதனால லேசா ஒரு திக்னஸ் கொடுத்து நம்ம இந்த அதிரசத்தை போடுறோம். நம்ம சின்ன எடுக்கிறோம். அந்த அதிரசமும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நம்ம இந்த அதிரசத்தை தட்டுல மாத்தி நல்லா எண்ணெய் வடிய விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப எனக்கு இந்த அதிரசம் பாத்தீங்கன்னா 47 அதிரசம் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த மாவை வந்து அப்பப்ப தேவைக்கேற்ப நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சுட்டு சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம். ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். அதிரசம் மாவும் நம்ம வச்சிருந்து சுடும்போது கெட்டு போகாது, அதிரசமும் நமக்கு கெட்டு போகாது. ரொம்பவும் சுவையான சாஃப்டான அதிரசம் நமக்கு இப்ப ரெடி ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இந்த அதிரசத்தை நான் உங்களுக்கு லேசா பிச்சு காட்டுறேன். உள்ள பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா கூடு போல அதிரசம் கிடைச்சிருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல இந்த அதிரசத்தை செஞ்சுட்டு கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.